காலம் நமக்களித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெரும் நெருப்பு, 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை, அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற எங்களின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்ந்து வந்து ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து நிற்கிற நாம் தமிழர் தம்பிதங்கைகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமைமிக்க வளமைமிக்க ஒரு தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாம் எதற்காக இங்கே வந்தோம்? உலகில் பல்வேறு இனங்கள் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ். தன் ஆய்விலே நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் நிறுவுகிறார். தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது. இது நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து இடம்பெயர தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த ஒலி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கின்றன என்று கால்டுவெல் போப் அவர்கள் சொல்கிறார்கள். அது 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார். எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உலகில் உண்டென்றால் அது தமிழ்தான். அப்படிப்பட்ட எங்கள் மொழி மற்றவர்களுக்கு மொழி என்பது ஒரு தொடர்பு கருவி. எங்களுக்கு உயிர். தமிழ் எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம், எங்கள் இலக்கியம், எங்கள் வரலாறு, எங்கள் வாழ்வியம், எல்லாம். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. உலகில் தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்ட மொழி. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பாவலன் பாடுகிறான். தமிழுக்கு ஏன் அமுதென்று பேர்? தமிழுக்கும் அமுது, அமுதுக்கும் அமுது என்று பேர். அதுபோல தமிழுக்கும் அமுது என்று பேர். நீங்கள் வேகமாக தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அது அமிழ்து 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 என்று கேட்கும். அமிழ் தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அது தமிழ் 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 என்றே ஒலிக்கும். அதனால்தான் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். எங்கள் உயிருக்கு நேரான எம் உயிர் தாய்மொழி தமிழ் சிதைந்து அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அதை காக்க நாங்கள் இங்கே வந்தோம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு மூத்த இனம் இருக்க இடமல்லாமல் நிற்க நாதியற்று தாய் நிலத்திலே உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதை பார்த்து சகித்து கொண்டு இருக்க முடியாமல் அடிமை தலையறுக்க அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து, அதனாலேயே நாங்கள் இந்த களத்திற்கு வந்தோம். ஏன் வந்தோம்? எதற்காக வந்தோம்?
எங்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, எங்களுடைய பாரம்பரிய விதைகள் எல்லாம் தொலைந்து போன பிறகு அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற பெரும் வேட்கையில் இந்த பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம். வேளாண்மை செய்து மீண்டு விடலாம் என்று இந்த நாட்டு மக்கள் நினைத்தால் அதற்கும் வாய்ப்பில்லை. ஏனென்றால் விதைகள் இல்லை. விதைகள் இல்லாத ஒரு இனம் எப்படி மீட்சிடும்? உங்களிடத்தில் கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சுரைக்காய், பூசணிக்காய் இதுக்கான விதைகள் இருக்கிறதா? இல்லை, இல்லை. கடையில் வாங்க வேண்டும். கடையில் வாங்கி விதைப்பீர்கள், முளைக்கும், பூக்கும், காய்க்கும், பழுக்கும், விதை இருக்கும். அதுக்குள்ளே எடுத்து மறுபடி போட்டால் முளைக்காது. ஏன்? மரபணு மாற்றப்பட்டு விட்டது. மரபணு மாற்றப்பட்ட உணவை சாப்பிட உன் மரபணுவும் மாறிப்போகும். அதனால் 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிடும் என்கிறார்கள். மரபணு மாற்றப்பட்ட உணவை உண்டு கொண்டே வந்தால் மானுடனுக்கும் மரபணு மாறிவிடும். போர்க்குணமற்று போகும். முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகுங்கிறார். முதலிலே பண்பாடு அடைந்த இனம், நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகுங்கிறார். அப்படி உலகில் மூத்த இனமாக இருக்கிற தமிழினம் இன்று போர்க்குணமற்று இருப்பதற்கு காரணம் அதுவும் ஒன்று. தமிழ் பேரினம் வீழ்ந்ததற்கு புறப்பகை அல்ல, தன்னினப்பகை. தன்னினப்பகை சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிக்கப்பட்டு தான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி என்ற தன்னினப்பகை, ஓர்மைப்படுத்த முடியாத உட்பகை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எளி சிந்தனை, போர்க்குணமின்மை, சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கான திரைக்கவர்ச்சி, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி, கொடுமையான சாதி மதப்பற்று, இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் பேரினத்தை வீழ்த்திவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒரு எளிய கேள்வி. முதலில் தோன்றியது மொழி இனமா, சாதி மதமா? மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். முதலில் தோன்றியது மொழி இனம். மிக 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 ரொம்ப பின்னாடி வந்தது சாதி மதம் என்ற கட்டமைப்பு. புரட்சி பாவலன் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான். அது ரொம்ப இடை வந்தது. இந்த மதங்களும் மார்க்கங்களும் எப்போது நம்மிடத்தை வந்தது? என் உடன் பிறந்தவர்களே, ஒரு 2000 ஆண்டு, 2500 ஆண்டுகள், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இயேசு பிறப்பதற்கு, இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆங்கில மொழியே உருவாகிறது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. எப்படின்னா எவ்வளவு மூத்த இனம் என்று பாரு. எங்களில் இருந்துதான் இறைவன் தோன்றினான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு முன்னாடி நிற்கிற ஒரே ஒரு சிக்கல் தான், நாம் மொழி இனமாக நிற்க போகிறோமா, சாதி மதமாக நிற்க போகிறோமா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை. இப்போ என்னவா இருக்க போகிறோம்? எனக்கு மதம்தான் முக்கியம் என்பவன் எங்கே ஓட்டு போடுவான்? பிஜேபிக்கு. சாதி தான் முக்கியம் என்பவன் எங்கே போடுவான்? சாதி கட்சிகளுக்கு. இல்லை, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், நான் ஒரு தொல்குடி சமூகம், மிக மிக தொன்மையான இனத்தின் மகன், நான் தமிழன் என்று உணர்வன் எங்கே ஓட்டு போடுவான்? மைக் சின்னத்துக்கு தான் போடுவான். இது மைக் இல்லை, துறை சொன்ன மாதிரி ஒரு தீக்குச்சியை கொடுத்தா கூட போடுவான், ஒரு தீப்பெட்டியை கொடுத்தா கூட போடுவான்.
அவனுக்கு சின்னம் முக்கியமில்லை, மான தமிழ் மக்களுக்கு உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம், போற்றுவான். இப்போது இந்த சிக்கல்ல நீ தெளிவரணும். இடைவந்த சாதியோடு நிற்க போறியா, இல்லை உன் முகமாக முகவரியாக அடையாளமாக இருக்கிற மொழி இனத்தோடு நிற்க போறியா? இந்த நிலத்திற்குள் நான் தேவர், நான் நாடாரு, நான் செட்டியார், நான் உடையார், நான் கோனார், நான் பிள்ளை, நான் முதலி, நான் குறவர், நான் வண்ணார், நான் மருத்துவர் குலம், நான் படையாச்சி, பறையர், தேவேந்திரர் எல்லாம் சொல்லலாம். இதை விட்டு கேரளாவில் என்ன சொல்லுவ? தேவர்னு சொல்லுவியா, நாடாருன்னு சொல்லுவியா, செட்டியார்னு சொல்லுவியா? இல்லை இங்கிருந்து ஆந்திரா போயிட்டேன், இல்லை ஆந்திராவிலேருந்து பீகார் போயிட்டேன், பீகார்லேருந்து குஜராத் போயிட்டேன், என்ன சொல்லுவேன்? அங்கே போனால் நீ யார் தெரியுமில்ல? சவுத் இந்தியன். அப்போ என்ன பண்ண? எஸ் ஐ ஆம் சவுத் இந்தியன். ஆம், நான் தென்னிந்தியன், திமிரோடு சொல்லணும். அங்கே வேணா இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் நடக்கும். நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சாதி சொல்லிக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே, இதை விட்டு வெளியில் போனால் உன் அடையாளம் ஒன்றும் இல்லை. கேரளா போ, நீ யாராக இருந்தாலும் அவனுக்கு பாண்டி தான். தமிழ்நாட்டில் இருந்துட்டியா பாண்டி, அவ்வளோதான். இந்த நாட்டை விட்டு இந்த மாநிலத்தை விட்டு வேலை போனாலே உனக்கு இந்த அடையாளம், சாதி அடையாளம் பொருந்தலை, மதம் அடையாளமாக இல்லை. ஆனால் இங்கே இருந்து நீ ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா அல்லது பிரிட்டன் ஏதாவது வேற ஒரு நாட்டுக்கு போனால், ஹூ ஆர் யூ? ஐ ஆம் இந்து. அப்படிலாம் கை கொடுக்க முடியாது. போடா மண்டுன்னு தூக்கி அதை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்ருவான். ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படி தான் கை கொடுக்குவான். ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படி தான். போய் வேணா பார்த்துவா. அப்போ உலகில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய சாதியோ மதமோ அடையாளம் அல்ல, நீ தமிழன் என்பதுதான் உன் அடையாளம். Who are you என்றால் நீ எந்த மொழியில் நீ ஐ ஆம் மேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிவு பண்ணுவான், இவன் மேடுன்னு முடிவு பண்ணிடுவான், பைத்தியம் முடிவு பண்ணிடுவான். உன்னை மனிதன் என்று தெரிந்துதான் அவன் நீ யாருன்னு கேட்குறான். நீ யார் என்ற கேள்விக்கு நீ எந்த மொழியில் பதில் சொல்ல போகிறாய் என்பதான் அவன் எதிர்பார்ப்பு. ஐ ஆம் சீமான் என்றால் ஆள் கருப்பாக இருக்கான், இங்கிலீஷில் பேசுகிறான்னு பிறப்ப சந்தேகப்படுவான். அப்போ என்ன பண்ணு? நான் தமிழன், நான் தமிழன், என் பெயர் சீமான் அப்படின்னு சொல்லணும். நீ போய் பாரு, பிரான்ஸுக்கு போய் பாரு, ஒரு 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 வார்த்தை ஆங்கிலத்தில் உச்சரிச்சிட்டான்னா அங்கேருந்து எனக்கு அடித்து பேசு. காலடியில் இருக்கு பிரிட்டனுக்கு கீழே, பேச வச்சிருவாப்பா அவனை. அவனுக்கு இருந்தால் மொழிப்பற்று தேசப்பற்று, அதே சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கு இருந்தால் மொழி வெறி, சாவனிசம், சரங்கு சொறி எல்லாம் சொல்லுவேன். நீ எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. அப்படி முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன் வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். அதை தான் நானும் சொல்கிறேன், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் தமிழன் என்று அப்படிதான் நான் சொல்கிறேன். வெரி சிம்பிள் திங், ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிதாவா, ரொம்ப எளிதாவா, கிட்டவா. நான் ஒன்று சொல்கிறேன், பறையரை நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான், படையாச்சி நிறுத்தினா பறையரை போட மாட்டான். எங்கள் ஐயா நிறுத்தினா பறையர் போட மாட்டான், எங்கள் அண்ணன் நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான். ஆனால் உங்கள் மகன் நான் நிறுத்தினா 2 பேரும் ஓட்டு போடுவான். அது மாறுதல், அதுதான் மாறுதல். இதுவரை இருந்த திராவிட கட்சிகளுக்கு, எம்ஜிஆருக்கு, தமிழர் அல்லாத எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருக்கும் படையாச்சியும் பறையாச்சியும் பறையனும் போட்டிருக்கான். ஆனால் ஒரு தமிழ் மகனுக்கு போடல, தமிழ் தலைவனுக்கு போடல. போட வச்சதுதான் தமிழ் தேசிய அரசியலின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி. நீ என்ன செஞ்ச? கட்சியை ஆரம்பித்த 2010 தூக்கி ஐயா உள்ள போட்டார், தொடர்ச்சியாக போட்டிருந்தார். அப்போ கட்சி ஆரம்பித்தோம், தூக்கி வேலூரில் என்னை கொண்டு அடைச்சார். புழல்லாம் அடைச்சிட்டார். அவசரமாக என்ன நினச்சார் தெரியும்? திருப்பி கதவை திறந்து வேகமாக வாங்க 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 எடுங்க பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி ஏற்றி வண்டி வேகமாக ஓடிச்சு. எங்கடா கொண்டு போகிறாங்கன்னு நினச்சேன். வேலூரில் கொண்டு அடைச்சாங்க. வேலூரில் அடைச்சா இரவில் அண்ணனை கொண்டு வராங்கன்னு என் தம்பிகள் எல்லாருக்கும் சொல்லப்பட்டுருச்சு. காலையில் என்னை சிறைக்குள் ஒரு சிறை, ஏன்னா நான் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டுங்கிறதுனால சிறைக்கு உள்ள ஒரு சிறை. இதுவரை நான் இருந்த எல்லா சிறையிலுமே சிறைக்குள்ளே எனக்கு ஒரு சிறை. உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள்? புதுச்சேரியில் சிறையில் இருந்த 90 நாள், அந்த சிறைக்குள்ளே எனக்குன்னு தனி சிறை. யாரும் என்னோட பேசக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு கொரிலா மாரி கடித்து தின்னுருவேன்ல, எவனோட சேர விட மாட்டாங்க.
காரணம் என்ன தெரியுமில்ல, அங்கே அவனோட பேச விட்டா அங்கே இருக்கிற சிறைக்கதிகளெல்லாம் அவனுக்கான ஆளாக மாற்றுவான். வேற என்ன பயம்? அந்த பயம்தான். அப்போ என் தம்பிகளை பார்த்து 6 மாதம் அவர்களோடு இருந்தேன் சிறையில். பேரறிவாளன், முருகன், சாந்தன், தம்பி ராபர்ட் பயாஸ், அண்ணன் ஜெயக்குமார் எல்லாரோட வெளியில் வந்து நான் ஒரு முழக்கத்தை முன் வச்சேன். ஒரு பெருங்கூட்டத்தை போட்டேன். மே 18 7 பேர் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியம்? 7 தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலையின் தொடக்கம்னு முழக்கத்தை முன் வச்சேன். அந்த 7 பேரையும் விடுதலை செஞ்சிருக்கிறது, விடுதலை செஞ்சு இருக்குது நாம் தமிழர் கட்சி. அதை கவனத்தில் வச்சுக்கணும். விடுதலையாக போகிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏமாற்றத்தை என் தம்பி சாந்தன் தந்துட்டான். மற்றபடி 7 பேரையும் வெளியில் கொண்டு வந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் உண்டு. போராடிருக்கலாம், எத்தனை பேர் போராடிருக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இதை திரும்ப திரும்ப பெரும் வெகுமக்கள் அரசியலாக மாற்றி அதுக்கு பெருந்தியை பற்ற வச்ச புரட்சிக்காரியின் தங்கை செங்கொடி, அதுக்கு வழக்கை தனி மனிதனாக போட்டு அந்த வழக்கை வாதாடி வென்றவன் என் தம்பி பேரறிவாளன். இத்தனை போராட்டத்திற்கு பிறகு 7 பேரும் விடுதலையானார்கள். ஒருத்தன் உயிர் விடுதலை செய்து போய்விட்டானே ஒழிய மற்ற 6 பேரும் விடுதலையானார்கள் என்பதில் நமக்கு பெருமை, மகிழ்ச்சி. அடுத்த பாய்ச்சல் இனத்தின் விடுதலை தான். உரிமை மீட்சி, அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு. முப்பத்திரண்டு ஆறுகள், ஆற்றில் மணல் உலகில் ஆகச்சிறந்த நீர் வடிகட்டி, ஆற்று மணல் உலகில் ஆகச்சிறந்த நேர்த்தியக்கி அதை அள்ளி விற்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்பார்கள், மணல் அல்லவில்லை என்றால் வீடு எப்படி கட்டுவீர்கள் என்று. நாம் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் என் ஆற்றில் மணல் அள்ளப்பட்டதா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. அருகில் இருக்க எந்த மாநிலங்களிலும் ஆற்று மணல் அல்ல தடை. என் மாநிலத்தில் இல்லை தடை. எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாலாற்று மணல் கிடைக்கும், தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எழுதி வைத்திருப்பார்கள். 32 ஆறையும் கொலை செய்து விட்டார்கள். ஆறு இல்லை என்றால் நீர் எப்படி? தானாக இந்த மண் வறண்ட பாலைவனமாக மாறிவிடாதா? என் அரும் தமிழ் சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஆற்று மணலை ஈரத்தோடு அள்ளி கொண்டு போகும்போது அந்த லாரி அந்த வாகனத்திலிருந்து சொட்டு 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 என்று தண்ணீர் கொட்டும். ஈரத்தோட மண்ணை அள்ளி கொண்டு போகிற போது 2000 லிட்டர் தண்ணீர் ஒவ்வொரு லாரியிலும் உள்ளே இருக்கிறது, சொட்டுகிறது என்கிறார்கள். ஒரு தோராய கணக்கு. அந்த தண்ணீர் சொட்டு சொட்டு என்று வடிவது அது தண்ணீரல்ல என் அன்பு மக்களே, நம் தாய் மண்ணின் கண்ணீர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என்னரும் பிள்ளைகளே, உங்கள் கண்முன்னே என்னை இப்படி வெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்களே, எதிர்காலத்தில் குடிக்க தண்ணீருக்கு, குளிக்க தண்ணீருக்கு, உணவு சமைக்க தண்ணீருக்கு, வேளாண்மை செய்ய தண்ணீருக்கு என்ன செய்வீர்கள் என்று இந்த பூமி தாய் நம்மை நினைத்து வடித்த கண்ணீர் தான் அது. என் அன்பு தம்பிதங்கைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். அதை பார்த்தோம், கொதித்தோம், அதனாலேயே நாம் இந்த இடத்திற்கு வந்தோம். இந்த இடம் என்றால் நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சி படைக்குள்ளே வந்தோம். இந்த தேர்தல் களத்திற்கே வந்தோம். தேர்தல் களத்திற்கு ஏன் வந்தோம்? அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் படித்தோம். ஆம், அந்த அதிகாரம் வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. வந்தோம். எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான ஒரே சாவிதாண்டா இருக்குது. என்னதுங்க ஐயா? ஆட்சி அதிகாரம் மட்டுமே. வந்தோம். இயக்கங்கள் மனு கொடுக்கும், போராடும், விண்ணப்பிக்கும், உண்ணாவிரதம் இருக்கும், முற்றுகையிடும். ஆனால் தீர்வு காண முடியாது. அப்ப எது தீர்வு காணும்? அரசியல் அதிகாரம் மட்டுமே, ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அதனாலே இவ்விடத்திற்கு வந்தோம். பொழுதுபோக்குக்கு பேரம் பேசி 10-20 சீட்டை வாங்கிட்டு 1000-2000 கோடியை வாங்கி அரசியல் வியாபாரம் பக்க வந்தவர்கள் அல்ல. வீழ்ந்த தமிழ் பேரினத்தை எழுப்பி மறுகட்டமைப்பு செய்து எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வைக்க வேண்டும் என்று புனித கனவை சுமந்தே நாங்கள் இங்கு வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே இங்கே வந்தோம். பார்த்தோம், என் வழிபாட்டில் என் மொழி இல்லை. வேதனையிற்றும் வருந்தினோம், அழுதோம். பார்த்தோம், என் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழி இல்லை. பார்த்தோம்,
அறிவு கருவறையான பள்ளி கல்லூரியிலே என் தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது. என் தாய் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டாள். பார்த்தோம், மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடி செத்தே போனான் எங்கள் புரட்சி பாவலன். அவன் பாடி இறந்து எவ்வளவு காலம்? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் முன்வைத்த முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இன்னும் அதிகாரத்திலே. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றும் அதிகார ஆட்சி கட்டிலே. எங்கே தமிழ்? எங்கே இருக்குது? தமிழன் நாக்கில் இல்லை, நாட்டில் இல்லை, பேச்சில் இல்லை, மூச்சில் இல்லை, ஏட்டில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, பண்பாட்டில் இல்லை, பயன்பாட்டில் இல்லை, வழிபாட்டில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, எங்கும் எம் தமிழ் இல்லை. இந்த நிலையை மாற்றி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? சோறு கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலையை உறுதி செய்யவே நாங்கள் இங்கு வந்தோம். அதற்காகவே வந்தோம். தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. அதை விற்கக்கூடாது. தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல, விற்பனை பொருள் அல்ல. உன்னால் உருவாக்க முடியாதை அழிக்கக்கூடாது. E.F. சுமாசர் சுமால் இஸ் அ பியூட்டிஃபுல், சிறியதே அழகு என்கிற புத்தகத்தை நான் தம்பி தங்கைகளை இவ்வளவு பெரியதான் வாங்கி படியுங்கள். ஆழ்ந்து உள்ள போக வேண்டியதில்லை. முதல் பக்கத்திலே எழுதியிருக்கிறான், உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமையை யார் கொடுத்ததுங்கிறான். வளங்களை சுரண்டி கொழுப்பறை உனக்கு வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? அப்படி கற்பித்தவன் யார்? நீ உனக்கு மட்டுமல்ல, பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரம் தலைமுறைகள் தாண்டி வருகிற உன் சந்ததியினுக்கும் நீ துரோகம் செய்கிறாய். ஏனென்றால் மலையை உன்னால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அரும்பெரும் கொடை. மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம். இந்த அடிப்படை அறிவற்ற மூடர்களிடத்திலே அதிகாரத்தை கொடுத்துவிட்டு என்னரும் மக்களே, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும் என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பாடிட்டான். எல்லாம் போச்சு. முல்லையும் குறிஞ்சியும்னா என்னென்ன? குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். முறைமையில் திரியின் இதெல்லாம் காடை வெட்டி எடுத்துட்ட, மலையை வெட்டி எடுத்துட்ட, அழிஞ்சிருச்சு. நிலம் நடுக்குற்று. நிலம் எது? மருதத்திணை. மருதத்திணை நிலம் நடுக்குற்று என்ன செய்யும்? திடீர்னு என்கிட்ட வந்து அண்ணா ரங்கமலை ஆடுதுன்றான். எங்கே? பிராலிமலையில் அந்த ரங்கமலை ராத்திரிக்கு ஆடுதுன்னு சனமெல்லாம் பயப்படுதுன்னு. மலையை ஆடுதுன்னா நான் என்னடா பண்ணுறது? பிடிச்சிக்கிட்டா தூங்குறது? அவ்வளோதான். ஏப்பா நீ என்னப்பா பாடுபடுத்தலை? என்ன பாடுபடுத்தலை ராஜா? என்ன பாடுபடுத்தலை? நீ பெரிய குண்டை கண்டுபிடிச்சி வெடிக்குதானே என் தாயில் நெஞ்சில் போடுற. பெரிய குண்டை கண்டுபிடிச்சி அது வெடிக்குதானே என் தாயின் மண்டையில் போடுற. நல்லா வெடிக்குதான்னு பார்த்து ஈரக்குலையிலே கடல் கொண்டு போடுற. மீத்தேன் ஈத்தேன் எடுக்கணும்னு நோண்டுற. சிறுநீரத்தை எடுக்கிற, இதயத்தை பிடுங்குற, கண்ணை பிடுங்குற, நுரையீரலை நோண்டுற, கேட்டால் பயோகேஸுங்கிற, மீத்தேனுங்கிற, ஈத்தேனுங்கிற. அட முட்டா பயல்களே, மக்கிய மரக்கழிவு, இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் இந்த மீத்தேன் ஈத்தேனை எடுக்கலாம்னு கத்தியே செத்து போனான்டா எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவன் பேச்ச கேட்கல. நான் முடிவு பண்ணிட்டேன், இவர்கள் கேட்க மாட்டார்கள். அதை செய்கிற இடத்துக்கு நம்மாழ்வார் மகன் சீமான் வந்தாக வேண்டும். அதற்காகவே நாங்கள் இங்கே வந்தோம். அதற்காகவே நாங்கள் வந்தோம் பெருமக்களே, அதற்காகவே வந்தோம். எங்களுக்கு ஒரு தன்னலம் இருக்கிறது. சுயநலம், தன்னலம், செல்ஃபிஷ். என்னது? என் இனத்தின் நலம், என் மண்ணின் நலன், என் மக்களின் நலன். அதுவே நாம் தமிழர் பிள்ளைகளின் தன்னலம். என் இனத்தின் நலனே எங்கள் நலன். ஏன் வந்தா சீமான்? எதுக்கு வந்த? இதுக்காக தான் வந்தேன். ஆற்றை உயிர்ப்பிக்க முடியுமா? அதுக்கு போறான்னு. இங்கே பாருங்க, அரையங்கலம் இருக்கு பாருங்க. அரையங்கலம் ஆற்று மணல் அது உருவாக 100 ஆண்டுகள் ஆகுங்கிறான். எத்தனை ஆண்டு? 100 ஆண்டு. நீ 30 அடி அல்ற,
எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாகிறது. மணல் எப்படி உருவாச்சு? நீ உருவாக்குன அருவி எப்படி உருவாக்குச்சு? முதல்ல எப்படி வருது? அருவி எப்படி வருது? கடல் நீர், சூரியன் தந்தை, கடல் தாய், 2 பேர் இணைவில் நீராவியாகி மேலே போகுது. அப்படி மேலே போய் சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த ஈர காற்று. மேகமாக முடியல. எல்லா வியர்வை, என் வியர்வை, உன் வியர்வை, விலங்குகளின் வியர்வை, மரங்களின் வியர்வை, பறவைகளின் வியர்வை எல்லாம் நீராவியாகி போய் அங்கே போய் சேருது. அப்போவும் அது மேகமாக முடியல. காற்று மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கிற கரி தூசி எல்லாம் சேர்ந்து அப்படியே மேகமாக உருவெடுக்குது. அவரை யார் கொண்டு வரா? காற்று தள்ளிக்கிட்டு போகுது. அப்படியே அங்கே போய் தள்ளுது. நீ பார்க்கலாமே, மேகத்தை கலைச்சி கொண்டு வருது காற்று. எவ்வளோ பெரிய வேலை செய்யறான் ஒவ்வொருத்தனும் உனக்காக. நீ ஒன்றும் புரியுறதில்ல. போகுது. போய் அங்கே யார் அவரை தடுக்கிறது? ஸ்டாப். அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கார். அவர் யார்? அவர் தான் ஹில் பிரேக். அவர் தான் மலை முகடு. அங்கே நிறுத்திடுவார். 3000 அடிக்கு இருப்பார் அவர் நிறுத்திடுவார். ஏன் அவர் நிறுத்துறாரு? அங்கே நிறுத்துவார். மேகத்துக்கு ஒரு குணம் என்ன? குளிர்ச்சியாக எங்கே இருக்க குழுன்னு கொட்டிடுவார். நம்ம ஆளுன்னு, நம்ம ஆளை பார்த்து நம்ம சொந்தக்காரனை பார்த்தா பெரியப்பா அப்படின்னு போய் கட்டிப்பிடிப்போம்ல, அப்படி கட்டிப்பிடிச்சிடுவார். அங்கே 3000 அடியில் இருக்கிற மேலே 300 அடி 200 அடியில் மரம் இருக்கார். இந்த மரம் எங்கள் ஒப்ப நட்டதா, எங்கள் அப்பா நட்டதா? பூரா காக்கை, குருவி, கொக்கு, மைனா, சிட்டு, வவ்வால் அவன் நட்டது. உரம் போட்டது யார்? புலி, சிங்கம், கரடி, இந்த யானை, குரங்கு இவன் போட்டது. இவங்க உருவாக்கின காடு 300 அடிக்கு இருக்கார். இங்கே எப்போவுமே மரத்துக்கு வேர்க்கும். அப்போ குழுன்னு இருந்தவுடனே நம்ம சொந்தக்காரன்னு மேக மலையை கொட்டிடுறாரு. கொட்டினவுடனே அவர் நீர் அப்படி ஓடி வரும். ஒரே நாளில் உருண்டு கீழே போக விடுறதில்ல. அங்கே யார் பல பேர் வேலை செய்கிறான்? கிராஸ்லேண்டு அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், புல்வெளி. அவன் என்ன பண்ணுறான்? அந்த தண்ணீரை பிடிச்சி அவன் உணவு தேவைக்கு புற்கள் வச்சுக்கிறான். ஒரு புலி செத்து போனால் 26,000 மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று போகுதுங்கிறான். குடிநீர் குறைஞ்சி போகுதுங்கிறான். ஒரு புலி சேர்க்கறதுக்கு செத்து போகிறதுக்கு இந்த தண்ணிக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? இதான் உயிரியல் சுழற்சி, தொடர்ச்சி. இந்த புலி, இந்த புல்லை மேய்கிற வரையாடு, மான், இந்த காட்டு மாடுலாம் இருக்குல்ல, இவர் வேட்டையாடி சாப்பிட்ருவார். இவர் சாப்பிட்லன்னா இந்த எண்ணிக்கை பெருகி கொண்டே போகும். இந்த வரையாடு, இந்த காட்டு மாடு, இது எண்ணிக்கை பெருக இவர் உணவுக்கு இந்த சம புல்வெளியில் இருக்கிற புற்களெல்லாம் தின்றுவார். புற்களெல்லாம் அதிகமாக தின்னுட்டார்னா அங்கே நீரை தேக்கி வைக்கிற ஆள் இருக்கான்ல, அவன் இல்லாமல் போயிடுறான். அதனால் ஒரு புலி இறந்தால் 26,000 மனிதர்களுக்கான குடிநீர் அங்கே தட்டுப்பாடு வருதுன்றான். அங்கே சோலை காடுகள் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? அவன் உணவு தேவைக்கு சேமிக்கிறான். நீரை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி விடுறான். அது போக இலை, வேறு எல்லாத்துலேயும் நீரை பிடிச்சி வச்சுக்கிறது மரம். அங்கேருந்து சொட்டாக விட்டு பல கோடி துளிகள் 1-2 பேர் அருவியாக கொட்டுது. உருண்டு வரும்போது அருவி அங்கங்கே இருக்கிற சிறு பெரு கற்களை உருட்டிகிட்டு வருது. ஒன்றோட ஒன்று மோதுதா அந்த கற்கள், அந்த பாறங்கற்கள் நொறுங்கி துகளாகுது. துகளை அப்படியே உருட்டிட்டு வந்து ஆறு மேலே அப்படி தோலாக போர்த்துது அருவி. அதுதான் மணல். அந்த மணலை நீ என்னன்ற இந்த பாலா பிறந்த இந்த பாவி பணத்தாசை பிடிச்சி நோண்டி எடுக்கிறான். அதை இஎஃப் சுமாசர் எப்படி உன்னால் உருவாக்க முடியாத அழிக்காதேங்கிறான். கிளாடு புரிங்கோ மண்ணியல் அறிஞன் இன்னுக்கு இருக்கான் பிரான்ஸில். என்ன சொல்கிறான்? பசிக்கு வேட்டையாடும் போது நம்ம பூமி தாய் கற்பு கழியாமல் கண்ணியோடு இருந்தால், இவர்கள் பணத்தாசைக்கு வேட்டையாடினார்கள், கற்பழிக்கப்பட்டு 18 வயசிலே பாட்டி ஆகிவிட்டாளுங்கிறான். இப்போ என்ன பண்ணணும்? அவன் கூப்பிட்டான், என்னரும் பிள்ளைகளே, நம் பூமி தாய் இயற்கை அன்னை மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள். நான் படித்தேன், வந்தேன், அதனாலேயே நாங்கள் இங்கே வந்தோமே நண்பு உலகத்தீரே, அதனாலேயே இங்கே வந்தோம். வணங்குவதற்கு எனக்கு கோடி சாமி உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் உண்டு. சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய பல கட்சிகள் உண்டு, ஆனால் வாழ்கிற பூமியை காப்பாற்ற இந்திய துணைக்கண்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தான் உண்டு. பூமி என்பது வெறும் மண் குவியல் அல்ல, மண் திரட்டல்ல. அது என்னை பெற்ற தாய், என்னை பெற்ற தாயையும் பெற்ற தாய் என்கிற புரிதல் இருப்பதாலேயே நான் இங்கு வந்தோம், நாங்கள் இங்கு வந்தோம். என் தாய்க்கு ஒரு நோய் இருந்தால் எனக்கு வரும், என் தாய்க்கு மாலையில் கண் தெரியாது என்றால் எனக்கு வரும், என் தாய்க்கு காச நோய் டிபி இருந்தால் எனக்கு வரும், என் தாய்க்கு ஒரு பக்க தலைவலி இருந்தால் எனக்கு வரும், என் தாய்க்கு இதய நோய் இருந்தால் எனக்கு வரும். தாய்க்கு என்ன நோயோ அது தாய்ப்பாலின் மூலமாக சேய்க்கு கடத்தப்படும்.
உலக உயிர்களை பிரசவித்த தாய் பூமி தாய்க்கு நோய் வந்தால் உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும் நோய் வரும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, உங்கள் கண்கொண்டு பார்க்கிற எல்லாவற்றையும் தந்தவள் யார் என்ற என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள். இந்த ஒளி வாங்கி, இந்த கருவி, ஒளிப்பதிவு கருவி, இந்த கட்டடம், இந்த கார், விண்கள் மேலே பறக்கிற விண்கலம், விமானம், கப்பல், தங்கம், வைரம், மரகதம், மாணிக்கம் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் தந்தது யார்? தந்தது யார்? இந்த உலகத்தில் பார்க்கிற நீ எல்லாவற்றையும் தந்தவள் பூமி தாய். அவளுக்கு நீ நோயை தவிர வேறு என்ன தந்திருக்கிறாய் என்பதை நீ ஆழ்ந்து சிந்திச்சு பார். அவன் முகத்தில் குண்டை போட்ட, அவன் முகத்தில் குப்பையை கொண்டு கொட்டின, மக்கி மண்ணோடு மண்ணாக போகுங்கிறதுக்கு 5000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 50,000 ஆண்டுங்கிறான். அந்த பிளாஸ்டிக், அந்த பாலிதில் கொண்டு அவன் முகத்தில் குப்பையை போட்ட, காரி துப்புன மாதிரி போட்ட, அவன் நெஞ்சில் தூக்கி பொக்குறான் குக்குறான்னு குண்டை தூக்கி போட்ட. எல்லை பிடிக்கிற சண்டையில் எத்தனை கோடி மக்களை கொண்டிருக்காங்க. கொடுமைங்க. மனிதனை தாக்கி அழிக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடியில் ஆயுதங்கள். அந்த ஆயுதத்தையும் வெல்லக்கூடிய ஒன்று இருக்குது. அதுதான் ஆகப்பெரிய ஆயுதம். அதான் என் அன்பு உலகத்தீரே அன்பு. அன்பு ஒன்றால் தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். உதாரணமாக வாழ்ந்தவள் அன்னை தெரேசா. அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வர பாஸ்போர்ட் விசா வேணும். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போக பாஸ்போர்ட் விசா வேணும். உலகத்தில் எந்த நாட்டிற்கும் எந்த நேரமும் செல்லலாம். பாஸ்போர்ட் விசா, கடவுச்சீட்டு, உள்நுழைவு அனுமதி தேவையில்லை தாயே. எந்த நாட்டிற்கும் எந்நேரமும் எப்போதும் வரலாம். இந்த நாட்டில் எங்கு வேணாலும் குடியேறலாம் என்று உலகம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க காத்திருந்தது ஒரு தாயை என்றால் அன்னை தெரேசா. காரணம் அன்பு. இதை புரிந்தோம். அன்பால் இந்த பூமியை இட்டு நிரப்ப உங்கள் பிள்ளைகள் வந்தோம். அதற்காகவே வந்தோம். தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்கள் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து, வரலாறு மறைக்கப்பட்டு திராவிடம், இந்தியம். ஒரே ஒரு சான்று, கீழடி ஆய்வு. 2500 ஆண்டுகள் தொன்மையானது அந்த ஆய்வு. 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்தியா நாடு ஏது? 1800 ஆண்டு தான் ஆகுது கன்னட மொழி தோன்றி. 1600 ஆண்டு தான் ஆகுது தெலுங்கு மொழி தோன்றி. வெறும் 500 ஆண்டு 550 ஆண்டு தான் ஆகுது மலையாளம்ங்கிற மொழி தோன்றி. இதன் தாய் தமிழ். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே தமிழ் தாய். 2800 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நாகரிகத்தை, அதன் தொன்மத்தை இங்கே பாருங்கள். அன்னைக்கே மறந்து இந்த மண் களத்தில் இரும்பை உருக்குகிற தொழிற்சாலை வச்சுருந்துருக்கான். கீழடியில் இருக்குது. 2 ஏக்கரில் 100 ஏக்கரில் 2னா என்னென்ன வியத்தக்க ஒரு அடையாளங்கள் வருமா அது தெரியல. ஆனால் இந்த நாகரிகம் பண்பாட்டை தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு என்று சொல்ல இவனுக்கு மனசு வரல. ஒரு கூட்டம் வருது இந்திய நாகரிகம், ஒரு கூட்டம் போகுது திராவிட நாகரிகம். இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்பதை தமிழின மக்கள் புரிந்து அறிந்தோம். இவர்களை துரத்தி அடிக்கவே தமிழ் தேசியர்கள் எழுந்தோம், இங்கு வந்தோம். ரொம்ப விளம்போட்டு குழப்பிக்கிற கூடாது. இவ்வளவுதான் நம்ம அரசியல், இவ்வளவுதான் அரசியல். ரொம்ப எளிமையாக பசிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவ? பசி வந்தால் 10ம் பறந்துருங்கிற அவை பெருமாட்டி. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி எல்லாம் போயிரும்ன்ற. 10ம் போயிட்டா நீ மிருகமாயிருவ, நீ மனுஷனாகவே இருக்க மாட்டேன், மனித குணமே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? பசி என்று சொல் இருக்கக்கூடாது. ஒரு வழிதாண்டா இருக்கு. வேளாண்மையை அரசை செய்துரா, கவர்மெண்ட்டை செய்து. காசுனால் கவர்மெண்ட் காசு நோய், அரைக்காசுனால அரசாங்க காசு இது ஒரு நோய். இப்போ இந்த அரைக்காசும் காசும் கவர்மெண்ட்டுக்காரர் கொடுக்குறா, நம்ம ஆத்தாப்ப தான். ஆனால் அவனுக்கு அந்த புரிதல் இல்லை. உனக்கு கவர்மெண்ட் வேலை தானேப்பா வேணும், உனக்கு அரசாங்க வேலை தானே வேணும், நான் தர்றேன். என்ன எப்படி தருவேன்? வேளாண்மை செய்வது அரசு பணி. வா, 5000 ஏக்கர் தக்காளி விளை வைப்போம், 2000 ஏக்கர் கரும்பு போடுவோம், 2000 ஏக்கர் வாழை போடுவோம். வாழையிலேருந்து என்ன செய்வா? வாழைப்பழத்தை விடு. வாழை மட்டையிலிருந்து வேட்டி சேலை செய்யலாம், வாழை மட்டையிலிருந்து பை செய்யலாம்.
செய்யலான்னு நான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். சிவகாசி விருதுன்னு இருக்குவா, செய்கிறவன் காட்டுறேன். வீட்டில் வச்சு செய்கிறான், நான் மொத்தமாக நாட்டில் வச்சு செய்கிறேங்கிறேன். இவ்வளவுதான். ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி அமெரிக்காவில் 13,000 ரூபாய். நீ குயவரத பானை செய்கிறது வேளாளர் தான் செய்யணும்னு நினச்சிருக்கியா? அவற்றை கற்றுக்க, அவரை ப்ரொஃபஸராக வச்சு கற்றுக்க, நுட்பத்தை படி. வா, நான் இண்டஸ்ட்ரி போடுறேன், நம்ம செய்வோம், மண்பானை செய்வோம், ஏற்றுமதி செய்வோம். உலகம் இயற்கைக்கு திரும்புது, இயற்கை உணவுக்கு திரும்புது. உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல. நாட்டுக்கோழி சாப்பிடணும் எல்லாரும் நினைக்கிறான், நாட்டுக்கோழியை வளர்த்துக்கு ஈடு கட்ட முடியல. அப்போ என்ன பண்ணுறான்? அதுக்கு டூப்பா பண்ணைக்கோழியை கொண்டாடுறான். உனக்கு தெரியும், இப்போ எங்கள் அப்பா நம்மாழ்வார் வந்த பிறகு, நாங்கள்லாம் வந்த பிறகு கடைகளில் மரச்செக்கு எண்ணெய் இங்கே கிடைக்கும்னு எழுதிக்கலாம். அது என்ன மைத்துக்கள் தான். இதுக்கு முன்னாடி என் செக்கில் ஆட்டல. அப்போ பழமைக்கு திரும்புகிறான், எல்லாம் தூய்மைக்கு திரும்புகிறான், கலப்படம் இல்லாத உணவுக்கு திரும்புகிறான். கலப்படம் வேணாங்கிறான். நீ பாலில் தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். எண்ணெயில் தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். உன் சாதி தவிர வேற ஒரு சாதியில் பொண்ணு கொடுக்க எடுக்க விரும்புறியா? மாட்டேன். சாதி பெருமை கொலை பண்ணி பெறுவேன். எதில் ஒன்றிலுமே சாதி பிரிதொன்றை கலக்க விரும்பாத என் இன சொந்தங்கள் மசாலாவில் பொடியில் கலக்க விடுறதில்ல, எதுலேயுமே பாலில் கலக்க விடுறதில்ல, எண்ணெயில் கலக்க விடுறதில்ல, எதுலேயுமே அரிசியில் பருப்பில் எது ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்புறதில்லை. ஆனால் தன் உயிருக்கு நிகரான தாய்மொழி தமிழில் மட்டும் பிறமொழி சொற்களை கலந்து 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 பேசுறது. அது எப்படி? சொலகில் அரிசியை போட்டு கல்லில் ஒவ்வொரு நெல்லுக்கடையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து புறக்கி போடுவது போல புறக்கி போட்டுட்டு எப்படி சமைக்கிறீங்களோ அப்படி பிறமொழி சொற்களை தாய்மொழியிலிருந்து ஒவ்வொரு சொற்களாக எடுத்து தூர தூர தூக்கி போட்டு தூய தமிழை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தெரியாமல் பேசிட்டேன், பஸ் சொல்லிட்டேன். அண்ணன் இந்த பேருந்துன்னு கொஞ்சம் டீ இல்லை தேநீர் கொடுங்க, போய் திரும்பி 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 வரணும். அது எப்படி சீமான்? நீங்கள் அப்போ அது எதுக்கு திருப்பி திருப்பி வர வேண்டியது? ஏன்னா பழகிருச்சு, நாக்கு பழகிருச்சு. என்னை கேட்டாங்க எப்படி திருத்துறதுன்னு. நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் உன்னால் நாட்டை எப்படி திருத்த முடியும்? திருத்து. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். பேசி பேசி பாரு, வரல திரும்பி வா. தவறி வந்துருச்சு, திரும்பி வா, திரும்பி வந்து சொல்லு. இப்போ நாங்கள் எப்படி சொல்கிறோம்? ஒளி வாங்கி தமிழ் சொல் என் மக்களிடத்தில் இருந்து மங்கி போயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ஒளி வாங்கினா தம்பி, அதுக்கு வேறு வழி இல்லாமல் அரைவட்டத்துக்குள்ளே மைக் போடுறோம் பாருங்க. கொஞ்ச நாளில் மைக்குனா ஒளி வாங்கி தானே அவன் சொல்லுவான். முதல்ல என்ன சொன்னான்? நீங்கள் எந்த ஜில்லான்னு கேட்டான். நீங்கள் எந்த ஜில்லா? ராமநாதபுரம் ஜில்லாவா, சேலம் ஜில்லாவா? ஜில்லா செத்து என்னாச்சு? நாகரிகமாச்சு. எப்படி? எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டுட்டு தெரிஞ்சான். அப்புறம் என்னாச்சு? இப்போ என்ன டிஸ்ட்ரிக்ட் கேட்க சொல்ல இல்லை. ஏன்? எங்களை மாதிரி பிள்ளைகள் வந்தோம், எந்த மாவட்டம் என்று வந்தது. சீமான் நாம் தமிழர் இருந்து என்ன சாதிச்ச? எல்லாரும் தொலைக்காட்சியில் லைவ் தான் போட்டான். இப்போ யாராவது போடுறான பாரு, என்னால் நேரலை. எல்லாரும் என்ன போட்டாங்க? தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்தது என்றார்கள். சீமானும் அவன் பிள்ளைகளும் வந்தோம். எதற்காக வந்தோம்? தமிழ் மீட்சியுறவே வந்தோம். ஏன் வந்தோம்? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற தாத்தா தேவனைய பாவாணர் சொற்களை வாசித்தோம், சிந்தனையை படித்தோம், வந்தோம். பரப்புரையானது, பிரச்சாரம் பரப்புரையானது. இவ்வளவுதான் மாற்றம். வாழ்த்துக்கள் படம் எடுத்துக்கிட்டு இருப்போம். படமே முழுக்க தூய தமிழ் சொற்கள் தான். அதில் நான் உன்னை நேசிக்கிறேன்னு வரும். விமர்சனம் எம்மிது ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது. ஒரு பத்திரிகை எழுது, ஒரு இதழ் என்னை விமர்சிக்குது. ஐ லவ் யூ என்று வந்திருக்கணுமா? அந்த இடத்துல நேசிக்கிறேன் என்று வருதான். நான் அங்கே அண்ணன் காசி ஆனந்தன்ட்ட போய் சொன்னேன், அண்ணா இப்படி என்னை எழுதியிருக்காங்கண்ணே, அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறிக்கொள்ள தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்னன்ட்டு. அப்படி இதை யோசிச்சுப்பார். அப்போ நாங்கள் எல்லாம் படப்பிடிப்பில் ஒன்றா உட்காந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். புதிதாக யாராவது ஒருத்தர் வந்துடுவார், அவர் கொஞ்சம் ரைஸ் கொடுங்கம்பார். அந்த பரிமாறாரில் சாப்பாடு போட மாட்டார், போயிட்டே இருப்பார். அவன் பார்ப்பான், எல்லாரையும் பார்த்துட்டு அண்ணன் கொஞ்சம் சாதம் கொடுங்க,
அப்பவும் போட மாட்டார், போயிட்டே இருப்பார். பக்கத்தில் இருக்க தட்டி சொல்லுவான், சோறுன்னு கேளு அப்படின்னு. அண்ணன் கொஞ்சம் சோறு கொடுங்க, போய் அவர் சாப்பாடு அவர் சோறை வைப்பார். அதுலேருந்து அவர் என்ன முடிப்பார், சோறு கேட்டால் தான் இங்கே கிடைக்கும், சாதம் கேட்டால் ரைஸ் கேட்டால் கிடைக்காது. இவ்வளவுதான் மாற்றம். பெரிய வித்தையாது. மாறாது என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறி இருக்கு. நீ மாறு, நான் மாறுறேன், மாற்றுவோம். நீ எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றம் உன்னிடமிருந்து தொடங்கணும். இதான் அண்ணல் காந்தியடிகள் கற்பித்திருக்கிறது. அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க. மாற்றம், மாறுதல் உன்னிலிருந்து, என்னிலிருந்து, இந்த என் மண்ணிலிருந்து. நாளை இந்த நாடு, இந்த உலகம் மாறும். எதையும் தனி மனித கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தீரே, இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாம், காப்பியங்கள், காவியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனித கருத்து என்று தள்ளி வைத்து விட்டு போக முடியாது. உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தத்துவங்கள் அல்ல. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது. உலகத்தில் எல்லாராலும், எல்லா உயிர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உண்டென்றால் அது தண்ணீர் மட்டும்தான், தத்துவங்கள் இல்லை. அது சீமான்லாம் சொல்கிறது. நான் சொன்னேன், 4 பேர் கேட்டான், அப்புறம் 40 பேர், 4000 பேர், 4 லட்சம் பேர், அப்புறம் 17 லட்சம் பேர், இப்போ 32 லட்சம் பேர். நாளைக்கு அது 1,25,00,000 பேராக மாறும்போது அதிகாரம் நாடு என்கிட்ட வரும். இந்த மாதிரி என் தாய்மொழியை கொன்னுட்டு ஒரு விளம்பர பலகை ஸ்ட்ரீட் இருந்துடும். தெரு தெரு அவனி, நோ நோ நோ, அவனி இல்லை, நிலச்சாலை, நிலச்சாலை, எக்ஸ்டென்ஷன் விரிவு, செக்டர் பிரிவு, பிளாட்ஸ் அடுக்ககம். வரல, நாம் பிரபாகரன் மகன் இல்லடா. இதை செய்யறதுக்காகவே நாங்கள் வந்தோம். எதற்காக வந்தோம்? இதற்காகவே வந்தோம். இது என் நாடு, என் நிலம், என் மொழிக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கும் இல்லை. இது என் நாடு. பிரான்ஸுக்கு வந்தால் பிரெஞ்சு படிச்சுட்டு வரணும், இங்கிலாந்துக்கு வேலை பக்கம் வந்தால் இங்கிலீஷ் படிச்சுட்டு வரணும், வட இந்தியாவில் ஹிந்திக்காரன்ட்ட வேலை பக்கம் ஹிந்தி படிச்சுட்டு வரணும், தமிழ்நாட்டுக்குள்ள வர தமிழ் படிச்சுட்டு வரணும். வர்றான்ல பாரு, ஒரு சீக்கியர், பஞ்சாப் சீக்கியர், தமிழ் பேரறிஞர் போல தமிழை சொல்வார். 99 மலர்களின் பெயரையும் சொல்வார். இருக்காரு, வலையொலியில் இருக்கு. நீயா நானால தம்பி கோபிநாத் நடத்தின நிகழ்ச்சியில் வட இந்தியாவில் வந்த பெண்கள், நம்ம பெண்கள் தமிழ் பேசுவதை இழிவு என்று பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள், எங்கள் அப்பா சொன்னார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம், அவர்கள் தாய்மொழியை நாம் போற்றி மதிக்கணும், படிக்கணும் என்று படித்து சங்க இலக்கிய பாக்களை ஒப்புவித்தது இருக்கு. நீ என்ன போட்டு பாரு, நீயா நானா, அண்ணன் சொன்னதை போட்டு பாரு. அந்த இடத்துல தமிழன் தமிழ் மக்கள் மானம் இருந்தால் விஷத்தை குடிச்சில தூக்குறது இங்கே செத்து போகணும்டா. ஒரே ஒரு கேள்வி தான், கண்ணாடிக்கு முன்னாடி, என் தாய்மொழியை நான் பேசாமல் வேற யார் பேசுவா? இதாண்டா நீ எடுக்க வேண்டிய முடிவு. அவ்வளோதான். எதுக்கு காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிற? இவன் வந்தா முதல்ல என் மொழியை கொல்லுவான். எப்படி கொன்னா? பாலி மொழியை அழிச்சான், பௌத்தத்தை அழிச்சான், சமணத்தை அழிச்சான், பிராகிருத மொழியை அழிச்சான். இப்போ என்னுடைய சைவ சமயத்தை அழிச்சான், என் தாய்மொழி அழிக்க போகிறான். சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக, எல்லா சைவ மடத்து வாசலையும் எழுதியிருக்கும். போய் நான் படிச்சுட்டு வா. சைவத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது. சரா விடுறா. திருமால் யாரா? நீ எடுத்துக்கிட்டா, சரி எடுத்துக்க. ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலா பாடப்பட்டது? இப்போ தெரியாத திருமால் யாருன்னு? மால் என்றால் கருப்பு. நான் வணங்குகிற என் தெய்வத்தை மரியாதையாக அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைச்சேன். கருப்பு கண்ணன் கருமை நிற கண்ணன்னா கருப்பு. இப்போ அவன் யார்? ஆண்டாளி பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்குது? இப்போ இது யார்? யார்? 63 நாயன்மாரில் யாரா ஒருத்தன் பிறமொழிக்காரன்? ஏய் சொல்லு, எந்திரிச்சு டக்குன்னு சொல்லு. யார்? 63 பேரும் என் பேர். பன்னீர் திருமறை பாடியவன் யார்? தேவாரம் திருவாசகம் பாடியது யார்? திருப்புகழ் பாடியவன் யார்? திருமுறாற்றுப்படவன் பாடியவன் யார்? இப்போ முருகன் சிவன் யார்? அப்புறம் இவனுக்கு தமிழ் தெரியாதுன்ட்ட, தமிழில் மந்திரம் புரியாதுன்ட்ட,
நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம். சிவன் அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன். முருகப் பெரும்பாட்டன். இவனுக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்ட்டா நீ நம்பிட்ட. இப்போ என்ன சொல்லணும்? அவன் என் தமிழ் இறைவன், அவனுக்கு தமிழில் தான் மந்திரம் சொல்லணும். தேவாரம் திருவாசகம் பாடணும். எப்படி பாடணும்? ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி பாடணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க பாடணும். ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகல் அணைகன் இறைவன் அடி வாழ்க வாழ்க பாடணும். திருவாசகத்துக்கு உருவாகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். மனிதனே உருவான்னு ஏன் இந்த நாடு நாசமாக போச்சுன்னு வச்சுக்க. சிவனுக்கு முருகனுக்கு முன்னாடி நீ சொல்கிற மந்திரம் ஒன்றும் புரியல. என்ன தாண்டா சொல்கிறாங்க? சசிவர்ணம் சசிவர்ணம் சசிவர்ணம்னு இருந்தான். சசி அரசியலுக்கு வந்தோன்னே வர வேணாம்ன்றான். நீ தாடா ரொம்ப நாளாக வரணும்னா அப்புறம் வந்தா வேணாம்ங்கிற. இவங்க கொடுமையே ஐயப்பா. அப்போ என்ன பண்ணும்? பாட்டம் எம் இறைக்கு முன்பு எம்மொழியில் வழிபாடு இல்லை. வருந்தினோம் 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 அழுந்தினோம், அதை மாற்ற துடித்தோம். அதற்காகவே யாம் இங்கு வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தமிழ் பயிற்று மொழி மாறிற்று, தமிழ் பாடமொழி மாறிற்று, தமிழ் விருப்ப மொழி யாரும் விரும்பலை. தமிழ் செத்துட்டு அறிவு கருவறை பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியேறிட்டு தமிழ் படிக்காமலே ஒரு தலைமுறை பட்டம் பெற்று சென்று விடலாம் என்ற நிலை உருவாயிற்று. வந்தோம் என்னரும் தமிழ் மொழி மீட்க காக்க எழுந்தோம் அவள் பிள்ளைகள். தாயே தமிழே, தாய் பிள்ளை தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். என் தாயை மரணப்படுக்கிலிருந்து மீட்க வந்தோம். அதற்காகவே நாம் வந்தோம். பெண்ணாயிடுச்சே தமிழ் பாடமொழி அல்ல, தமிழ் பயிற்று மொழி. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் கற்கணும்? அடுத்தவன் மொழி ஆங்கிலம் எனக்கு அப்படி அறிவாகும். அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு அப்படி அப்பனா இருப்பான். நாங்கள் எடுத்துக்கொண்ட வகுத்துக்கொண்ட கோட்பாடு, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி தெரியாதவன், என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என்னின வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது. இதுதான் கோட்பாடு. இப்போ பெரியார் எப்படி பார்க்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்குறோம். அண்ணல் அம்பேத்கர் எப்படி பார்க்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்குறோம். மார்க்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஆசான் வழிகாட்டியாக பார்க்குறோம். இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்படி தான் பார்க்குறீங்க. நீங்கள் யாரை தலைவராக இருக்கிறீங்க? எங்கள் நிலத்தில் சிவானந்தன் சிங்காரவேலர், எங்கள் தாத்தா சிங்காரவேலர் சிவானந்தன், எங்கள் அப்பா நல்லகண்ணு, இவன் தான் என் தலைவன். அப்போ அம்பேத்கர் அப்படி பார்க்குறீங்க? அறிவாசானா பார்க்குறோம், ஆக சிறந்த எங்கள் வழிகாட்டி முன்னத்தியர் வழித்தடமாக பார்க்குறோம். அப்போ யாரை தலைவனாக பார்க்குறீங்க? எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் தலைவராக ஏற்கிறோம். அவன் என் ரத்தவன், அதனால் என் தலைவன். தம்பி பெற்றவன் தான் அப்பனா இருக்க முடியும். அடுத்த வீட்டுக்காரன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான், வெள்ளையாக இருக்கான், உயரமாக இருக்கான்னா அவனை அப்பனா சொல்ல முடியாது. அது மானம் கட்டதனும் ஏற்க முடியாது. என்னால் குள்ளமாக இருக்கான் எங்கள் அப்பன், குட்டையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், இருக்கட்டும், அவன் தான் என்னை பெற்றவன், அவன் தான் அப்பன். அது தன்மான இழப்பு, அப்படி ஏற்றுக்கிற முடியாது ராஜா. அப்போ பெரியார் எப்படி பார்க்குறீங்க? பெருமைக்குரிய வழிகாட்டியாக பார்க்குறீங்க. அப்போ யாரை தலைவனாக இருக்கிறீங்க? தான் செத்தாலும் என் இனம் வாழணும், நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழணும், அதுக்கு ஆயுதம் இல்லையே போராட, உயிரே ஆயுதம் என்று ஏந்தி நின்ற உலக வரலாற்றிலே ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களையே தலைவனாக ஏற்கிறான். ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேச விடுதலை என்ற புனிதை கனவு கண்டவன் தமிழ் பேரினத்திலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனாலேயே அவன் எங்கள் தலைவன். ஈழத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? குஜராத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு எப்படி தலைவியானால்? எப்படியானால்? என்னடா எனக்கு குஜராத்தை விட ஈழம் ரொம்ப கிட்டடா. ஒரே மொழி, ஒரே ரத்தம், ஒரே இனம், ரெண்டு பேருக்கும் ஒரே வேதம், திருக்குறள் வேதம். எனக்கும் அவனுக்கும் ஒரே இறை. குறுக்க கடல் பிரிச்சிருச்சு. வேற ரொம்ப விளக்கம் வேணுமா உனக்கு? இதுக்கு மேலையும் வேணுமா? இப்போ தெரியுதா? நாங்கள் இது ஒரு ட்ரெய்லர் தான், முன்னோட்டம் தான்.
ஜஸ்ட்டு அது என்ன சொல்கிறது இங்கிலீஷில் டீசர், தட்ஸ் ஆல். இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா இன்னும் 20 நாள் இருக்குல்ல. இங்கே என்ன ஒன்றும் எழுத தெரியாது, எல்லாத்தையும் சரி பண்ணு வந்திருக்கு. இதுக்கு மேலே கத்த முடியல. நேராக கூட்டம்னா பரவாயில்ல, காலையிலேருந்து ஒரு 6-7 கூட்டம் பேசி கடைசியாக கொண்டு வந்து எச்சி இழைக்கும்போது எப்படியாவது ஓடு பாப்பேன்னு. அதனால் என் மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் இல்லை உலகத்தில். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போகிற மக்கள் இல்லை என் மக்கள். நம்பி வந்தவர்களை கைவிட்ட வழக்கம் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரா, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் குஜராத், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கர்நாடகா என்று சொல்லாடல் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் உண்டு. வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும் என்கிற சூளுரையும் உறுதிமொழியும் இருக்கணும். எங்கள் கோட்பாடு ரொம்ப எளிது. கன்னடரா வாங்க, தெலுங்கரா வாங்க, மலையாளியா வாங்க, குஜராத்தியா வாங்க, எல்லாரும் கூடி வாழுவோம், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். இவ்வளவுதான். எல்லோரும் ஒன்றாக நிற்போம், எல்லோரும் ஒன்றா நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். வெரி சிம்பிள் திங், திஸ் இஸ் அவர் பாலிசி. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, போட்டு குழப்பிக்காத. இவ்வளவுதான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. அதை புரிஞ்சுக்கணும். வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், இது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த குறுக்க ஓடிக்கிட்டு கூடாது, ஒன்றும் புரியாத மாதிரி. இந்த திராவிட மாடல், தீஞ்சு போன மாடல், கருகுன குண்டா செட்டி அண்டா செட்டிலாம் ஓடிட்டு கூடாது. எனக்கு இந்தியன் திராவிடன் ரெண்டும் ஒன்று தான். இப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். இங்கே வாப்பா, முதல்ல வாப்பா, அரைங்களா இந்த காவியில் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்ட. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது அவனுக்கு. ஒரு சீட்டு, ஒரு கூட்டு கிடையாது, உன்னோட சீட்டு கிடையாது, சொல்ல முடியல. இந்தியாவை டெல்லியில் இருந்துக்கிட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். ஐயோப்பா, அங்கே போய் நின்றுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், மாநில உரிமை பறித்து கொண்டு விட்டால். பறி கொடுத்தது யார்? நீங்களும் உங்கள் அப்பாவும். அந்த பக்கம் எம்ஜிஆர், எல்லாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கல்வி உரிமை, மருத்துவக் கல்லூரி உரிமை, சாலை விடுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், வரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட பெருமக்கள் இவர்கள் தான். எல்லா உரிமையும் பறித்துட்டு போனவன் யார்? காங்கிரஸ், பிஜேபி. அவனை திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு வந்து வலிமை சேர்ப்பது யார்? இந்த திராவிட கோஷ்டி. இப்போ தெரியுதா ஏன் 4 சேர்த்து எழுக்கிறோம்னு? எல்லாரையும் எதிர்க்கிறார். எல்லாரையும் எதிர்க்கிற மாதிரி தானப்பா இருக்கான். இவன் யார் இருக்கான்? பிஜேபி எதிர்க்கணும், சரி எதிர்க்கணும். அதுக்கு பிஜேபி எதிர்க்காம திமுக தானே பிஜேபி கொண்டு வந்தது. பேச்சு பிஜேபி கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் கால் உண்டுறான்? நீ தான் தோளில் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு வரையே, அவன் ஏன் கால் உண்டுறான்? அவனை அடிக்கணும். அவனை 10 அடினா இவனை போடா அப்படின்னு இவனை ஒரு அடி போடணும். கடுமையாக சண்டை போட்டுக்கும்போது குறுக்க வருதான் பாரு, விளக்கி விட, போடா போடாண்ட போடா அப்படின்னு அவனையும் போடணும். வெவ்வேறு இல்லை. இந்தியன் திராவிடம்லாம் வேற வேற இல்லைடா, 2 பேரும் ஒன்றுடா. ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை குலுக்கி சங்கமிப்பாருன்னு யார் சொன்னது? காலஞானி தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நம்ம தாத்தா. ஒத்த ஆள் நாம் தமிழர் என்ற உண்மையை பேசுகிற தேசிய மக்கள் கிளர்ந்து எழும்போது எவ்வளவு டென்ஷனாக, எவ்வளவு ஆத்திரம், கோபம், வன்மம் கக்குறான். என்னை மட்டும் தனியாக பார்த்தாங்க, கடிச்சு தின்னுருவாங்க. கை கால் அம்பிடு கோபத்தை நர பல்லு மாதிரி வச்சுக்கிட்டு திட்டுறாங்க. அப்படி சொல்ல, இப்படி சொல்ல, அப்படி. கருணாநிதியை திருடருன்னு சொல்லிவிட்டார். இதெல்லாம் நாகரிகமான. எங்கள் தாத்தா காமராஜா அவர் பேசினதை விடவா? முன்னான்மெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமத்தோல் அனுப்பி கொண்டிருந்தோம், இப்போல்லாம் எருமை மாடையே அனுப்புகிறோம் அப்படின்னு. விருதுநகரில் கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்தர புத்திரன் எங்கள் அப்பத்தா கருவாடு வித்தால. எங்கள் அப்பத்தா கருவாடு வித்தா, உங்கள் அப்பத்தா என்ன வித்தா? என்ன வித்தா? நீ இந்த உன் கூட இருக்காங்க அந்த மாதிரி மானங்கட்டச்சிக்கியா? என்னையே மான தமிழ் மகன் நான், வைகுந்தரின் வாரிசு. இந்த நக்கல் நையாண்டி கேலியெல்லாம் அநாகரி அரசியெல்லாம் நிறுத்திக்கணும்.
வாடகை வாயில் வாங்கிட்டு என்னையை என் குடும்பத்தை நான் பேசுகிறது உனக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்து 15 வருஷமாக வச்சுக்கிட்டு என்னையா பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தெருவில் பேச வச்சு வழக்க போட்டு ரோட்டுக்கு இழுத்து அடே உங்களுக்குலாம் அவ்வளோ வலிக்குதுன்னா எனக்கு என்னை பெத்தாளுக்கு என் ஆத்தாளுக்கு என் அப்பனுக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் கொண்டாடுவேன். ஜெயலலிதா இந்த பொம்பளை ஐயோ அம்மா இதான் வேலை தூக்கி போட்டு போயிட்டாங்க. 5 வருஷம் ஒன்றும் செய்யல. அப்புறம் எடப்பாடி 5 வருஷம் ஒன்றும் செய்யல. வழக்கு கொடுக்க வச்சது நீ, வழக்கை திருப்பி கூட்டி வந்து என்னை தூத்த வச்சது நீ. ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்னேன் திருடன்னு, அதில் இவ்வளோ பட்டுக்கிடுச்சு. சர்க்கரையெல்லாம் எங்க சர்க்கரையெல்லாம் எங்க எறும்பு தின்றுச்சு, சாக்கு எங்க எலி தின்றுச்சு. இவன் திருட எல்லாமே இவனா திருத்தக்க தவறா இல்லை திருநீலகண்டாரா? யார் இவரு? சும்மா விட்டா நம்ம பாட்டுக்கு போவேன் சாமி, சொரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது பார்த்துக்க. இப்போ தான் தேடுறாங்களாம் 21லேருந்து அவர் பேசுனது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவைன்னு கெஞ்சினேன். ப்ளீஸ் டூ இட். இந்த போட்டு பாரு, உன்ன மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளதல் அப்படியே போவேன் அப்படியே வருவேன். பொறுக்கிகளை, திருடர்களை, கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும், போராளிகளை எப்போதும் செதுக்கும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இன கூட்டமே, உனக்கு ஒரு வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள், தமிழ் தேசியன மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இது நான் சொல்லலை, எங்கள் தலைவன் எங்களுக்கு சொன்னது. தாமதம் என்பது தமிழ் தேசிய பேரினத்திற்கு பேராபத்துங்கிறார். அதனால் தமிழ் இளம் தலைமுறையினரே, விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் நம் தலைவர். விழித்துக்கொள். உன் விழியை தர வழியாக நம் தலைவனும் அவன் தம்பி நானும் நிற்கிறோம். என் பின்னால் வா, நான் உன்னை சரியாக கொண்டு போய் வழிநடத்தி சேர்ப்பேன் என்றால் என்னை நம்பி வா, இல்லை விலகினில். குறுக்க ஓடாத, ஏனால் வெறி கொண்டு வருகிறேன், அடிபட்டு செத்து போக. அப்படி விலகி நின்று குறுக்க ஓடக்கூடாது. பேச்சை கேட்டு அப்படி போகாத. இந்த பேச்சை நான் ஒரு தீக்குச்சியாக இருந்து ஒரு தீபத்தை ஏற்றிருக்கேன், நீ அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு 2 தீபத்தை ஏற்று, அந்த தீபத்தை வச்சு இன்னும் 2 தீபத்தை ஏற்ற சொல்லு. ஏற்றி விட்டுட்டே இரு. பற்றி எரியும் ஒரு புரட்சி தீ. அதில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் பொசுங்கி கருகும். புதிய ஒரு தேசம் பிறக்கும். மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, எத்தனையோ முறை இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்பிற்குரிய எங்கள் ஐயாவை TR பாலுவை. நாங்கள் மதிக்கிறோம், அது வேற. அப்பன் மகன் வேற, அரசியல் கோட்பாடு வேற. இத்தனை ஆண்டுகள் செய்யாத இனிவரும் 5 ஆண்டில் எங்கள் ஐயா செய்வார் நீ நம்பினா நம்பு, என்னை போடாது. இல்லை ஒரு மாறுதல் வேணும் என்ற ஒன்றும் உனக்கு சிந்தனை இருந்தால் என் அருமை தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீ மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய். இது என்னுடைய வெற்றி, என் தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று எண்ணக்கூடாது. நாம் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. எங்கள் ஐயா TR பாலு வெல்வது அல்லது அந்த தமாக வேட்பாளர் யாரோ பெரிதொரு வேட்பாளர் வெல்வது என்பது, அவங்கெல்லாம் வெல்வது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. பல முறை அவர்கள் பதவியில் இருந்துட்டார்கள், அதிகாரத்திலிருந்து நிர்வாகம் செய்து பார்த்து விட்டீர்கள். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள். என் அருமை தம்பி மருத்துவர், என் உயிர் இளவல் தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் படித்த மருத்துவ படிப்புக்கு வைத்தியம் பார்த்து நல்லா பிழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் பிழைப்பார், என் இனம் சாகும். அதனால் என் இனத்தை அழிவிலிருந்து மீட்க, ஒரு நோயற்ற சமூகமாக உருவாக்க இதுவரை தேக மருத்துவம் செய்தோம், இனி தேசத்திற்கு மருத்துவம் செய்வோம் என்று ஒரு மகத்தான கனவோடு என் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரனை இந்த திருவரம்புத்தூர் தொகுதி வேட்பாளராக நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எங்களை வெல்ல வைப்பீர்கள் என்பது.
உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வழக்கம் போல அந்த கட்சிகளுக்கான வெற்றியா, வரலாற்றில் பெரும் புரட்சியா? ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பெரும் புரட்சியை எழுதி காட்டினார்கள். எளிய பிள்ளைகளை வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் உண்மையும் நேர்மையுமான என்ற பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று பெரும் பதிவை என் இன சொந்தங்கள், எண்ணரும் மக்கள், இந்த மண்ணை மக்களை பெரிதும் நேசிக்கிற நீங்கள், ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், நாங்களே அதற்கான மாற்றாக நிற்கிறோம். எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கூட்டணி வைத்து நிற்கிற போது அதிகாரத்தில் இருந்தவர்கள், பெருத்த பண வலிமை கொண்டவர்கள், ஊடக ஆதரவு கொண்டவர்கள், அதிகார கட்டமைப்பு கொண்டவர்கள் கூட்டணியோடு நிற்கும்போது இதில் ஏதுமற்ற பிள்ளைகள் தனித்து நிற்க காரணம் நீங்கள் தான். உங்களை நம்பித்தான். அந்த நம்பிக்கைக்காக வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி 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 என்ற முழக்கம் ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து உலகெங்கும் ஒலிக்கட்டும். உங்களின் உரிமை குரலாக என் தம்பியின் குரல் இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.